தென்னிந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றானது காவிரி. அந்த ஜீவ நதியின் பிறப்பு கணேசனின் மற்றும் ஒரு திருவிளையாட்டு. முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் மூவுலகையும் ஆட்டி படைத்தான். தேவர்களும் ரிஷிகளும் அவனுக்கு அடிமையாயினர். மூன்று உலகத்தில் என்னை தவிர வேறு யாரும் பலசாலியாக இல்லை. தேவன் இந்திரன் கூட எனக்கு அடிமை. இந்திரனால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. நான் இந்த இடத்தை விட்டு தப்பிச் செல்ல போகிறேன். சரியான சந்தர்ப்பம் பார்த்து இந்திரன் தப்பித்துச் சென்று சீர்காழியில் ஒளிந்து கொண்டான். நான் இங்கு ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதில் சிவபெருமானை வழிபடப் போகிறேன். அவரால் மட்டுமே நமக்கு உதவ முடியும். அப்போது இந்திரன் எங்கே? எனது மந்திரத்தை பயன்படுத்தி அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று கண்டுபிடிக்கிறேன். இந்திரன் சிவனின் உதவியை நாடுகிறான் என்பது தெரிந்தவுடன் சூரபத்மன் சொன்னான், பாவம், அவன் சிவன் அவனுக்கு உதவி புரிவான் என்று நம்புகிறான். என்னுடைய சக்தியின் எல்லை அவனுக்கு தெரியவில்லை. எனது சக்தியின் உதாரணம் அவனுக்கு காட்டுவதற்கு அவனுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கும் நிலத்திற்கும் அவனுக்கும் என் சக்தியை காட்டுகிறேன். அதற்கு உடனே சூரபத்மன் வருணனை அழைத்தான். என்னை எதற்காக அழைத்தீர்கள்? வருணா, உனக்கு ஒரு கட்டளை. இப்போது முதல் தென்னகத்தில் மழை பெய்யக்கூடாது. ஆனால் எனது கட்டளைக்கு அடிபணிந்து விடு, இல்லாவிடில் உன்னை. வருணனுக்கு வேறு வழி இல்லை. சூரபத்மன் உத்தரவை நிறைவேற்றினான். தென்னிந்தியாவில் மழை நின்றது. வறட்சி தலைவிரித்தாடியது. நீர் இல்லாமல் நிலம் வறண்டது. தினமும் உயிரினங்கள் பல உயிரை இழக்கலானது. அங்கிருந்த மக்கள் மோசமாக தவித்தனர். அதே நேரத்தில் அகத்தியர் என்ற மாமுனி தென்னிந்தியாவிற்கு வந்தார். சுட்டெரிக்கும் சூரியனின் வெப்பத்தை என்னால் தாங்க முடியவில்லையே. சுற்றியிருக்கும் இந்த இடங்களை பார்த்தாலே தெரிகின்றது இங்கு வெகு நாளாக மழை இல்லை என்று. நான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். இப்போது பிரம்மனை நோக்கி நான் தவம் இருக்கிறேன். அகஸ்தியர் பிரம்மனை நோக்கி தவம் இருந்தார். பிரம்மா பிரத்யட்சமானார். முனிவனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். படைப்புகளின் தலைவனே, நீர் இங்கு உள்ள மக்களின் குறை தீர்க்க வேண்டும். முனிவரே, நீர் சிவனை தரிசித்து புனித நீரான கங்கையை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் புதிய நதி ஒன்றை உருவாக்கி இந்த வறட்சியான பகுதியில் வாழ்ந்து வரும் மக்களின் குறைகளை தீர்ப்பீர். நன்றி இறைவனே. அகத்தியர் கைலாயத்திற்கு புறப்பட்டார். நீண்ட நாள் பயணத்திற்கு பிறகு கைலாயத்தை அடைந்தார். வாருங்கள் மாமுனிவரே, நீங்கள் இங்கு வந்த காரணம்? இறைவனே, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதியுங்கள். மக்கள் துயரப்படுவதை என்னால் காண முடியவில்லை. அந்த மக்களின் குறை தீர்க்க உம்மிடம் உள்ள கங்கை நீரை என்னிடம் கொடுத்து அந்த வறண்ட பூமியில் கஷ்டப்படும் அனைத்து உயிரினங்களையும் காத்திருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும். பரமசிவன் கமண்டலத்தில் நீரை நிரப்பி அகத்தியரிடம் கொடுத்தார். இதை எடுத்துக்கொண்டு தென்னகத்துக்கு போ. சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு இந்த நீரை கொட்டிவிடு. அங்கு ஒரு புதிய நதி உருவாகும். அது அனைவரது துன்பத்தையும் நீக்கும். நன்றி இறைவனே.
தென்னாட்டில் கங்கைக்கு இணையான இந்த நதியை தோற்றுவிக்க ஒரு சிறந்த இடத்தை தேடி அகத்தியர் புறப்பட்டார். பல இடங்கள் தென்பட்டும் அவர் மனம் திருப்தி அடையாததால் பல நாட்கள் கழிந்தன. வறட்சியின் கடுமை அதிகரித்து கொண்டே இருந்தது. நாளும் தெரிந்த கணேசன் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த பிரச்சனையில் நான் தலையிட வேண்டும் என நினைக்கிறேன். சரியான தருணம் வரும் வரை நான் காத்திருப்பேன். அகத்தியர் குடகு மலையை சென்றடைந்தார். வெப்பம் அதிகமாக உள்ளது. நான் மிகவும் களைப்பாகிவிட்டேன். எனக்கு இப்போது ஓய்வு தேவை. கமண்டலத்தை ஒரு கல்லின் மீது வைத்துவிட்டு அகத்தியர் ஓய்வு எடுப்பதற்காக அமர்ந்தார். மறுகணமே ஒரு பெரிய காகம் அங்கே பறந்து வந்தது. கண் சிமிட்டும் நேரத்தில் அதனுடைய சிறகு கமண்டலத்தை தட்டி கமண்டலம் உருண்டு அதிலிருந்து புனிதமான நீர் கீழே விழுந்து கொட்டியது. கமண்டலத்திலிருந்து வறண்ட நிலத்தில் சீராக கொட்டிக்கொண்டிருந்த நீரை பார்த்த அகத்தியர் அதிர்ந்து போனார். சினம் கொண்ட அகத்தியர் காகத்தை சபித்தார். நீ செய்த காரியத்துக்காக உன்னை நான் சபிக்கிறேன். அவர் சபித்து முடிப்பதற்குள் ஒரு பெரிய வெளிச்சம் வந்து அங்கிருந்த காகம் மறைந்தது. அதற்கு பதிலாக அங்கே விஸ்வரூபமாக கணேசன் காட்சியளித்தார். ஓ முனிவரே, உங்களுக்கு என்னை சபிக்க வேண்டுமா? நம்புங்கள், நான் குற்றமற்றவன். நான் செய்ததெல்லாம் இங்கு நதியை உருவாக்கத்தான். நீங்களே பாருங்கள். அகத்தியரால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வறண்ட நிலம் முழுவதும் செழிப்பானது. என்னிடம் இருந்த சிறு துளி பெரும் துளியாக மாறி பெரும் வெள்ளமாக மாறிவிட்டதே. இது வேகமாக சென்று எல்லா இடத்தையும் நிரப்பிவிட்டன. வறட்சியான இடம் கூட பசுமையாக மாறிவிட்டது. நான் நினைத்தது போல் ஒரு புதிய நதி உருவாகிவிட்டால். காவேரி பிறந்து விட்டார். சொல்லுங்கள் முனிவரே, நான் தவறு செய்ததாக நீர் நினைக்கிறீரா? இல்லை இறைவனே, நீர் சரியான இடத்தை தேர்வு செய்து உள்ளீர். நானே பல இடங்களுக்கு அலைந்து திரிந்தாலும் இதைப்போல் ஒரு அற்புதமான இடத்தை என்னால் கண்டுபிடித்திருக்க முடியாது.